தற்போது கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடி பற்றிய தகவலை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் விரிவாக நாம பார்த்து தெரிந்துக்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் வைத்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு அவர்களுடைய நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் என்ற செய்தி ஏற்கனவே வைரலாகி வந்ததுங்க. இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு தகவலாக இருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடி ஆகுவதற்கு தகுதி விதிமுறைகள் விரைவில் வெளியாகும் என்ற தகவல் தான் இப்போ வெளியாகி இருக்கிறது. நீங்களும் கூட்டுறவு பேங்கில் நகைக்கடன் வாங்கி இருந்தீங்கன்னா அதற்கு என்ன தகுதி தேவை என்பதை கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொண்டு செயல்படுங்க. ஏன்னா தகுதி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் என்ற தகவல் இப்போ வெளியாகி வந்திருக்கு. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் 5 சவரனுக்கு உட்பட்டு நகைக்கடன் பெற்ற மக்களுக்கு தள்ளுபடி கிடைப்பது குறித்த புதிய விதிமுறைகள் மற்றும் தகவல் வெளியாகி இருந்தது. அதாவது ஏற்கனவே சொல்லியிருந்தவாறு 5 சவரனுக்கு உட்பட்டு யாரெல்லாம் நகைக்கடன் வைத்து இருக்கீங்களோ அவர்களுக்கு எல்லாமே கூட்டுறவு பேங்க்ல நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் என்ற செய்தி பரவலாக பேசப்பட்டு வந்ததுங்க. அதாவது இதனால விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருந்தது. ஏற்கனவே விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா பயிர் கடன் தள்ளுபடியில் நிறைய சர்ச்சைகள் எழுந்தன. ஏன்னா இந்த அரசு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில கண்டிப்பா பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொல்லி இருந்தாங்க. ஆனால் நடைமுறைப்படுத்தும் போது முழுவதும் தள்ளுபடி செய்யாமல் அதுல பாதி அளவு கூட இல்லாமல் முதலில் தள்ளுபடி செய்தாங்க. அதாவது சிறு குறு விவசாயிகளுக்கு மட்டுமே தள்ளுபடி செய்து இருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 50,000க்கு உட்பட்டு வாங்கி இருப்பவர்களுக்கு தான் முழுவதும் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பயிர்கடன் பெற்றிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அது ஒரு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்து வந்ததுங்க. அதாவது ஏமாற்றி நிற்கக்கூடிய ஒரு நிர்கதியான சூழல் கூட விவசாயிகளுக்கு ஏற்பட்டது என்பதை கூட நாம தெரிவிக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது விவசாயிகள் மறுபடியும் இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசிற்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் கூட செய்து வந்தாங்க. ஸோ அவர்களுடைய கோரிக்கையை மனதில் எடுத்துக்கொண்டு தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசு மறுபடியும் அவர்களுக்கு பயிர் கடன் தள்ளுபடி செய்வது குறித்து ஒரு தகவலை வெளியிட்டு இருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000 வரை தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாதிப்பு அடைந்து இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்திற்கு மேல் பயிர் கடன் வாங்கி இருந்திருப்பாங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் இது ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. ஸோ இந்த அடிப்படையில் தான் இப்போ நீங்கள் கூட்டுறவு பேங்க்ல 5 சவரனுக்கு குறைவாக நகை வைத்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தள்ளுபடி ஆகும் என்று சொல்லி இருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தை முறைப்படுத்தவும் உண்மையான ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பயன்பெறுவதை உறுதி செய்யவும் பின்வரும் நபர்களுக்கு கடன் தள்ளுபடி சலுகை வழங்கப்பட மாட்டாது என இந்த அரசானது இப்போ ஒரு புதிய தகவலை தெரிவித்து இருக்காங்க. ஸோ நீங்கள் கூட்டுறவு பேங்க்ல நகை கடன் வைத்திருந்தா கண்டிப்பாக இந்த தகுதி எல்லாம் உங்களுக்கு இருக்கா? நீங்களும் 5 சவரனுக்கு உள்ள நகை வைத்திருக்கீங்களா? 5 சவரனுக்கு மேலே 1 மில்லிகிராம் இருந்தாலும் தள்ளுபடி கிடையாது என்று தகவலையும் சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையெல்லாம் உங்களுக்கு பொருந்துதா என்ற தகவலை கண்டிப்பாக நீங்கள் விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. அரசு ஊழியர்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகளில் பணியாற்றும் பணியாளர்கள் கூட்டுறவு சங்க ஊழியர்கள் இவர்களுக்கு தான் இப்போ ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி வந்திருக்கு. கூட்டுறவு சங்க ஊழியர்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் கடன் பெறும்போது தவறான ஆவணங்கள் அல்லது தவறான முகவரி சான்றுகளை அளித்து போலியாக கடன் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி வெவ்வேறு கூட்டுறவு சங்கங்களில் 5 சவரனுக்கும் அதிகமாக நகை கடன் பெற்றிருந்தால் இந்த விதிமுறைகளின்படி தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க என்ற தகவல் வெளியாகி வந்திருக்கு. ஸோ இந்த தகவலை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு பேங்க்ல மட்டும் இல்லாமல் மற்ற பேங்குகளில் நீங்கள் 5 சவரனுக்கு அதிகமாக நகை கடன் வைத்திருந்தா கண்டிப்பாக அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பேங்குகளிலும் இந்த தள்ளுபடி கண்டிப்பாக நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அதிகாரப்பூர்வ செய்தி மற்றும் பயனாளிகளின் இறுதி பட்டியல் குறித்து தமிழக அரசு ஆய்வு செய்வது வருவதாக புதிய தகவலானது இப்ப கசந்து வந்திருக்கு. தகுதியான பயனாளிகள் கண்டறியப்பட்டு
கடன் தள்ளுபடி செய்வதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை ஒட்டி தமிழக அரசு வெளியிட அதிக வாய்ப்புள்ளதாக இப்ப தகவல் வெளியாகி வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பா நடைமுறைக்கு வந்த மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் இது ஒரு பலத்த சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிவிக்கலாம். இந்த வாக்குறுதி பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில அவங்க சொல்லாத ஒரு வாக்குறுதியா கண்டிப்பா இருந்தாலும் நடைமுறைப்படுத்தும் போது இந்த அரசின் மீது கண்டிப்பா இன்னும் அதீத நம்பிக்கை மக்களுக்கு ஏற்படுங்க. அரசு சொல்லாதது எல்லாம் நமக்கு செய்யறாங்க என்ற நம்பிக்கை மக்களுக்கு கண்டிப்பா அதிகமாக இருக்க போகிறது. இந்த அரசு இப்ப இருக்கக்கூடிய சில மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசானது அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியில சொன்ன விஷயங்கள் செய்ய முடியாத ஒரு சூழல் இப்ப நீடித்து இருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது மக்கள் உரிமை தொகை 2500 ஆக உயர்த்துவாங்க என்று தகவல் வெளியாகி வந்தது. ஆனா இந்த தகவல் பார்க்கும் பொழுது இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லைங்க. இதனால மக்களுடைய எதிர்பார்ப்பு வரக்கூடிய நாட்கள் குறைந்து கொண்டே வருகிறது. ஏன்னா எப்பதான் இது நடைமுறைக்கு வரும் என்ற கேள்வி மக்கள் கேட்கக்கூடிய ஒரு நேரமாகவே இந்த நேரம் இப்ப அமைந்திருக்கு. இதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அதிகாரப்பூர்வ விஷயத்த செப்டம்பர் 15ஆம் தேதி கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய அரசு நிச்சயமா வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அடிப்படையில அவங்க தேர்தல் வாக்குறுதியில சொல்லாத இந்த விஷயத்த அவங்க செய்தாங்கன்னா கண்டிப்பா இந்த அரசியல் மக்கள் எதிர்பார்த்த ஒரு அரசியலாக மட்டுமே இருந்திருக்கும். ரேஷன் கார்டு மற்றும் கடன் கணக்கு பதிவுகளின் அடிப்படையில அதிகாரிகள் நேரடியாக தகுதியானவர்களை ஆய்வு செய்து பட்டியலை தயார் செய்து வருவதாகவும் இன்னொரு தகவல் வெளியாகி வந்திருக்கு. இந்த கடன் தள்ளுபடி குறித்த இந்த விஷயத்துல இந்த அடிப்படை எல்லாமே உங்களுக்கு தகுதியாக இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டிப்பா இந்த அரசு ஒரு முடிவு எடுத்ததற்கு பின்னாடி தான் தள்ளுபடி செய்வாங்க என்று சொல்லி இருக்காங்க. இந்த தகவல் அனைத்தும் பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாக பார்க்கப்படுகிறது. நீங்களும் கூட்டுறவு பேங்க்ல நகை கடன் வாங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகுமா ஆகாது என்ற தகவலை நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இதனுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை நம்ம செப்டம்பர் 15ஆம் தேதி வரை வெயிட் பண்ணி கண்டிப்பா தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பா தள்ளுபடி ஆகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. முழுவதும் தள்ளுபடி செய்யவில்லை என்றாலும் 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைகள் தள்ளுபடி செய்வாங்க என்ற நம்பிக்கை அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.